தூக்கத்தில் கனவு காண்றீங்க. கனவுல ஒரு சீன் வரும். அந்த சீனில் சில பேர் டயலாக் எல்லாம் பேசுவாங்க. அந்த டயலாக்லாம் யார் எழுதி கொடுத்தா? இப்போ ஒரு சினிமாவில் ஒரு வசனம்னா ஒரு எழுத்தாளர் எழுதி கொடுத்துருப்பாரு, அதை நடிகர் சொல்லுவார், டைரக்டரே அந்த வசனத்தை எழுதி கொடுத்துருப்பாரு. உங்கள் தூக்கத்தில் கனவுல வர 2 கேரக்டர் வந்து பேசிக்குது, அதுக்கு வசனம் எல்லாம் யார் எழுதி கொடுத்தா? நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்கு உள்ளேந்து மொழி, அது எண்ணங்கள், அது வடிவம் பெற்று வார்த்தை வடிவம் பெற்று வெளியில வரும். ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கும். இப்போ நாம் என்ன புது ப்ராடக்டா எதுலையுமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா எந்த ஒரு பூமியில் இருக்கிற விஷயத்தோடு கலக்காம நாம வந்துட்டோமா? அப்பா அம்மா 50-50, பிஸ்கட் 50-50 இல்லை, ஃபேமிலியே 50-50, அவ்வளவுதான். அப்பாவும் அம்மாவும். என்னாச்சு? தந்தை ஒரு தவறு செய்தான், தாய் அதற்கு இடம் கொடுத்தாள்னு கண்ணதாசன் பாடுவார்ல. அந்த நேரத்தில் நம்ம ஜனிச்சிட்டோம். நம்ம அப்பா மனசுல என்னென்ன எண்ணம் இருந்தது, அது ரத்தத்துல எப்படி பதிஞ்சது, அது உயிரணுக்கள்ல போய் எப்படி பதிஞ்சது, யாருக்கு தெரியும்? நம்ம அம்மாவுடைய கருமுட்டை எப்படி உருவாச்சு, அதுக்குள்ள நாம உட்காந்துருந்தோமே. அப்ப நம்ம அம்மா வந்து கர்ப்பத்தில் நம்மளை தாங்கும் போது கருமுட்டையும் உயிரணுவும் இணைஞ்சு ஒரு சிசுவா வடிவம் எடுக்கிற போது தொப்புள் கொடி வழியா தாயாரோட நம்ம லிங்க் போட்டிருந்தோமே. அப்போ அம்மா மனசுல என்னென்ன கோபம் தாகம் என்னென்ன யாருக்கு தெரியும்? அந்த வீட்டில் மருமகளாக வந்திருப்பாங்க, அவங்க வச்சிருப்பாங்க. அந்த வீட்டு நம்ம பாட்டி வந்து நம்ம அம்மாவை கொடுமைப்படுத்தி இருப்பாங்க, இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, அப்பா வந்து அம்மாவை அடிச்சிருப்பாங்க, எதோ நடந்திருக்கும் இல்லையா? நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அப்படியே கேரி அவுட் ஆகிடும். சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற அந்த உணர்வுகள் அப்படி நமக்கு கேரி அவுட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு குப்பை தொட்டியை தூக்கி வாரி நம்ம குப்பை தொட்டியாக ஆக்கி போட்டு போயாச்சு. இப்போ அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் வருது அப்படின்னா நம்ம விழிப்புணர்வு மூலமாக தான் அதை கொஞ்சம் சரி செய்ய முடியும்.